ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இப்படி இருந்த உடம்ப இப்படி சேஞ்ச் பண்ணும்போது நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னென்ன, அதை நீங்க எப்படி தவிர்க்கலான்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். ஓகேங்களா? இதுல நான் பண்ணது ஒரு மேஜரான 5 மிஸ்டேக்ஸ் இருக்குதுங்க. அந்த 5 மிஸ்டேக்ஸ் என்ன ஒண்ணா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, எக்ஸசிவா சாப்பிடுறது. ஓகே, நம்ம ஜிம்மு முன்னா சாப்பிட எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் எல்லாம் ஓகே தான். பட் நீங்க எக்ஸசிவா சாப்பிட்டீங்கன்னா ஃபேட் நிறைய சேர ஆரம்பிச்சிடும். எனக்கு இதே மாதிரி சேர ஆரம்பிச்சது. ஸோ அதை குறைக்கிறதுக்காக நான் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டேன். ஃபர்ஸ்ட் 3 மாசம் வெயிட் நல்லா கெயின் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் பாதி ஃபேட் ஆகி இருக்கு. ஸோ அதை தவிர்த்துருங்க. சரியான ப்ரோட்டீன் அளவு எடுத்துக்கிட்டு கணக்கு பண்ணி கால்குலேட் பண்ணி சாப்பிட்டுட்டா உங்களுக்கு மசில் கெயின் ஆகுறது எக்ஸசிவாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரியேட்டின் எடுத்துக்கிறது. கிரியேட்டின் எடுத்துக்கணும் அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ண போறீங்க, உங்கள் ஒர்க் ஓவர் பண்ண போறீங்க அப்படின்ற இடத்துல நீங்கள் கிரியேட்டின் எடுத்துட்டா போதும். நிறைய இன்ஃப்ளூன்சஸ் சொல்கிறாங்க காரணத்துக்காக நீங்கள் எடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்கள் உடம்பு பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம உடம்பு எந்த லிமிட்டாக இருக்கும், எந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். என்னால் ஒரு 1.5 மணி நேரம் பண்ண முடியும், 1 மணி நேரம் பண்ணலாம். இப்போ என்னால் ஒரு 2 மணி நேரம் பண்ணணும், 2 மணி நேரம் பண்ணுவோம். அந்த 2 மணி நேரத்தை தாண்டி எனக்கு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும்போது என்னால் முடியலன்னு கிரியேட்டின் எடுத்துக்கலாம். தேவையில்லாமல் அவங்க ஜிம்முக்கு போனாலே கிரியேட்டின் எடுத்துன்னு அவசியம் கிடையாது. அப்படி எடுத்துக்கிறது முட்டாள்தனம். அது நிறைய பேர் சொல்லுவாங்க எடுத்துங்கன்னு சொல்லிட்டு, அது சொல்றது ஃபுல்லா பிராண்டிங் மட்டும்தான். 3வது புஷ் புல் லெக் பண்றது. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல நான் புஷ் புல் லெக் தான் 3 மாசம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வேற எதுவும் தெரியாது, அதனால நான் பண்ணிட்டு இருந்தேன். இருக்க எல்லா இன்ஃப்ளூன்ஸ் நான் தேடி பார்த்த இடத்துல சரி எல்லா இடத்துலயும் புஷ் புல் லெக் பண்ணுங்க போதும் சொன்னாங்க. அது போதும் தான். பட் என்ன கேட்டீங்கன்னா இப்ப இருக்க நாலேஜ் எனக்கு அப்ப இருந்துச்சு, நான் புஷ் புல் லெக் பண்ணிருக்க மாட்டேன். நான் கண்டிப்பா வேற ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்றப்போ ஒரு நல்ல எனக்கு ஏற்ற ஒரு நல்ல ரொட்டீன் ஃபாலோ பண்ணிருப்பேன். புஷ் புல் லெக் ப்ராப்ளம் என்னன்னா, புஷ் டே அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, செஸ்ட், ஷோல்டர், ட்ரைசஸ் 3 பண்ணுவீங்க. மேக்ஸிமம் செஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, ஷோல்டரும் ட்ரைசஸ் மாத்தி நடுவில் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, செஸ்ட் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் ஷோல்டர் பண்ணும்போது இன்னும் எனர்ஜி குறைஞ்சிடும், ட்ரைசஸ் பண்ணும்போது ஃபுல் எனர்ஜி குறைஞ்சிடும். ஸோ ஃபுல் எனர்ஜி குறையும் போது உங்களுக்கு ட்ரைசப்ஸ் நல்லா ஒரு என்ஹான்ஸ் கிடைக்காது. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்கா, ஸ்டாமினா இருக்காது பண்றதுக்கு. அந்த டைம்ல நீங்க கிரியேட்டின் சொல்ற நீங்களே மாற்றி உங்க மைண்டை மாத்திப்பீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு நல்ல ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். ஒரு நல்ல ரொட்டீன் வேணும்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே இதை விட பெட்டரா ஒன்று வச்சுக்கிட்டேன். நான் அடுத்த ஒரு வீடியோ இதுக்குன்னே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டு வர்றேன். 4வது விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு 2 மாசம் ஜிம்முக்கு போயிட்டேன், ரிசல்ட் வந்துருச்சு. நமக்கு நம்ம ஒரு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவோம். ஓகே, முன்ன ரொம்ப ஒல்லியா இருந்தோம், இப்போ ரொம்ப குண்டா இருந்தோம், குறைஞ்சிருச்சு. ஒல்லியா இருந்தோம், கொஞ்சம் ஏறின மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப ஒல்லியா இருந்தோம், இப்போ எனக்கு ரொம்ப ஏறிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு இந்த போதும், நம்ம இந்த உடம்பு போக சொல்லிட்டு அது ஒரு சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க, அதுலேயே சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. பட் அது நல்ல விஷயம் தான், ஒரு பக்கத்தில் நல்ல விஷயம் தான். இன்னொரு பக்கம் சில பேருக்கு நீங்க அந்த இன்டர்மீடியட் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. யாரை பார்த்தாலும் சரி இது இப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும். அது நெக்ஸ்ட் லெவல். ஃபர்ஸ்ட் நீங்க நீங்க 2 மாசத்துலயே எனக்கு கொஞ்சம் பம்ப் ஆயிடுச்சு உடம்பு. ஏன்னா அந்த நியூபி கெய்னிங் ஒன்று இருக்கும். நியூபி கெயின் வரதை பார்த்து நம்ம அளவுக்கு நிறுத்திட்டாங்கன்னா, நான் அது மாதிரி 2-3 டைம் இல்லை 4 டைம் நிறுத்திருக்கேன். நிறுத்தி இப்பதான் கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த நியூபி கெயின் வரது நிறுத்திடக்கூடாது. அப்ப எடுத்துட்டா திரும்பி அந்த கெயின் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு 3 மாசம் குறைஞ்சது எதை பத்தி யோசிக்காதீங்க, மற்றோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்க ஜிம்ல 1.5 வருஷமா 2 வருஷமா 5 வருஷமா ஜிம் வந்துட்டு இருப்பான், அவனுக்கு இந்த மாதிரி உடம்பு இருக்கே, நமக்கே அந்த மாதிரி உடம்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மேல கான்சன்ட்ரேஷன் குறைய ஆரம்பிச்சிடும், நிறைய கெயின் ஆகும். நீங்க மற்றவங்களை பார்த்துட்டு அவன் நல்லா இருக்கா நல்லா நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு மாதிரி உங்க மைண்ட் செட் உங்க மோட்டிவேஷனே குறைச்சிடும். சொல்லலாம் உங்க உடம்பு மற்றோட கம்பேர் பண்ணுங்க. இப்போ நீங்க இப்பதான் சைக்கிள் அப்படி ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அவன் சைக்கிள் எடுத்து ஸ்டாண்ட் எடுத்து தள்ளி ஓட்டி பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, லாரி ஓட்டிட்டு இருக்கான். நீ அவன்கிட்ட போய் சைக்கிள் தள்ள ஆரம்பிக்கிற, போய் அவனுக்கு மட்டும் கார் ஓட்ட தெரியுது, லாரி ஓட்ட தெரியும் கவலைப்பட்டா அது எந்த புண்ணியமே இல்லை. நீங்க அதனால ஸ்டார்டிங்ல சைக்கிள் ஓட்டுங்க, பொறுமையா சைக்கிள் ஓட்டுங்க. நீங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஜிம்ல இருப்பீங்க, அப்போ நியூபி வரவங்களை பார்த்து சரி அண்ணா அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான். ஸோ அதனால நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம உடம்பு நம்ம மெயின்டைன் பண்ணணும், ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும். எனக்கு இப்போ நான் எனக்கு இந்த ஒல்லியாக இருக்க புரியல, குண்டா இருக்க புரியல. ஸோ நான் என்னோட மாற்ற போறேன், அவ்வளோதான் கூட இருக்கணும். நீங்க நான் அவன மாதிரி அப்புறம் இவன மாதிரி ஆகணும் முடிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. ஈவன் நீங்க பெரிய பாடி பில்டரானாலும் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. 5வது என்னன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல ஜிம் போகும்போது ஒரு சில இப்போ பைசப்ஸ் போடும்போது ரொம்ப ஆசையா இருக்கும், பைசப் நிறைய போடுவோம். செஸ்ட் போடும்போது ஆசையா இருக்கும், செஸ்ட் பயங்கரா போடுவோம். அதுக்கடுத்து இப்போ ஒரு ட்ரைசப்ஸ் போடும்போதோ ஒரு லெக் போடும்போதோ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நான் புஷ் புல் லெக் ஃபாலோ பண்ணேன், எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு செஸ்ட் ஷோல்டர் போட்டுக்கு 2 மணி நேரம் ஆயிடுது. நான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கா போனாலும் நான் 2 மணி நேரம் டெய்லி பண்ணுவேன். அது எனக்கு உடம்பு பழகிடுச்சு, என்னோட பாடி பற்றி எனக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்களும் உங்கள் பாடி தெரிஞ்சு வச்சுக்கணும். செஸ்ட் ஷோல்டர் ட்ரைசப் போடும்போது நீங்கள் ஆல்ரெடி வீக்காக இருப்பீங்க, நல்லா பண்ண முடியாது, ரொம்ப ஸ்டாமினாலாம் போயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைம்லலாம் என்ன பண்ணணும்னா, அதான் நான் சொன்னேன், நான் உங்களுக்கு ஒரு
ஒர்க் அவுட் ரொட்டீன் சொல்லுங்கள். அந்த ஒர்க் அவுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணீங்களும் சரி, நீங்கள் ஏதோ உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த ஒர்க் அவுட் ரொட்டீன் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் எல்லா மசிலுக்கும் கரெக்டாக டார்கெட் பண்ண முடியும். நான் ஸ்டார்டிங்காக பண்ண தப்பு என்னன்னா, நான் செஸ்ட்டு ஷோல்டர் நல்லா போட்டு ட்ரைசஸ் போடாமல் விட்டுருவோம். டைம் ஆயிரும், ஜிம் மூட போகிறேன்னுவாங்க. எங்கள் ஊரில் ஜிம்மில் 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜிம் மூட போகிறேன்னுவாங்க. ஸோ ஜிம் மூட போகிறேன்னு போது நான் வேகமாக போய் ட்ரைசஸ் ஒரு செட் மட்டும் போட்டு சரி ஓகே நீங்கள் முடிச்சு போயிடுவேன். அப்புறம் சில நாள் வந்து லெக் போட வருவாங்க. லெக் போட வந்து அன்றைக்கி மயக்க வரும், கிருட்டுன்னு வரும். லெக்லையாவது தெரியல, போடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி நம்ம வாழ்க்கையே வெறுத்த மாதிரி ஒரு மாதிரி செய்ய வேணாம், போயிடுற மைண்டில் ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். எனக்கெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும், வேணாம் போயிடு இன்னைக்கு இதோட போதும்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் போகக்கூடாது. அந்த டைமில் தான் நீங்கள் இன்னும் புஷ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப போட்டு ஹெவியாக போட்டு பண்ண சொல்லலை. நீங்கள் அந்த டேக்கு இந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணும்போது அந்த ஒர்க் அவுட்டை பண்ணி முடிச்சுட்டு போயிடணும். அப்படி பண்ணால் தான் 3 மாதம் கழிச்சு உங்களுக்கு நீங்கள் ரிசல்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் உடம்புல எல்லா இடத்துலையும் ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பைசெப்ஸ் நல்லா போட்டுட்டு ட்ரைசெப்ஸ் ஒழுங்காக போடலை, கேம் நீங்கள் 3 மாதம் பண்ணிட்டு இருக்கீங்க, விட்டு போட்டுருக்கீங்க ட்ரைசெப்ஸ் அப்படின்னா உங்கள் பைசெப்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், உங்கள் வெயிட் இருக்கும். ஆனால் உங்கள் ட்ரைசெப்ஸில் கெயின் அதில் இருக்காது. அதனால நீங்கள் 3 மாதம் கழிச்சு உங்கள் கூட இன்னொருத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. பட் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது அவனுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக கரெக்டான கெயின் இருக்கும், கரெக்டான ஸ்ட்ரென்த் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ரென்த் அதிகமாக, ஒரு ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த டைமில் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் பாடி ஃபுல்லாக கரெக்டான ட்ரைனிங்கை, ஒர்க் அவுட் ட்ரைனிங்கை கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் லைஃப் பேலன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் ரெடி பண்ணிங்க. அதே மாதிரி டயட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க. டயட் நல்லா எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு எதுவும் ஒர்க் அவுட் நிறையா பண்ணுங்கள். டயட் கம்மியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் டயட் சரியாக எடுத்துக்க முடியல, ப்ரோட்டீன் எதுவும் சரியாக எடுத்துக்க முடியல அப்படின்னா ஒர்க் அவுட் கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்க. ரொம்ப பண்ணீங்க அப்படின்னா மசில் ரெக்கவரியே இருக்காது. அப்படி ரெக்கவரி இல்லாத டைமில் நீங்கள் போட்டு மாடு மாதிரி அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஏறான்னு சொல்லல. பட் உங்களுக்கு அது நீங்கள் ஒரு இன்ஜுரி வந்து நின்றுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் டயட் நல்லா எடுத்துக்கிங்க அப்படின்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணேன். டயட் நல்லா எடுத்துக்கிட்டதுனால நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்படி இல்லையா கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் போங்க. இதுக்கு எல்லாத்தையும் நான் கன்க்ளூஷனாக சொல்ல வரது என்னன்னா, ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறன்றது ஒரு லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? நீங்கள் ஹெல்த்தாக உடம்பு பார்த்துக்கணும், உடம்பு ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும். ஏன்னா அதுக்காக தான் நம்ம ஜிம்முக்கு போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பட் நீங்கள் அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறது 3 மாதம் உடம்பு ஃபோட்டோ போடுறது வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நான் அதனால் இன்னும் 1 மாதம் கல்யாணம், அதனால் ஜிம்முக்கு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு மட்டும் நீங்கள் வர்றது பண்ணாதீங்க. உங்கள் ஹெல்த்தை பார்த்து வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறும். அப்படி இல்லைன்னா ஒரு 2 மாதம் மட்டும் 3 மாதம் விட்டுருவீங்க. அதனால நான் சொன்ன 5 பாயிண்ட் கரெக்டாக மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒழுங்காக ஜிம் போயிட்டு கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 3 மாதத்துலேயே உங்களால் என்னை விட நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.